நான் சொல்றேன் எங்க அப்பாவோட கதை ஒரு ஒரு புகையில தோட்டத்துல தொடங்குது சார். வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் அந்த சாணிய வலிச்சு கொட்டுற மாட்டு தொழுவத்துல தொடங்குது சார். அது அங்கிருந்து பயணம் பண்ணி 2017ல விகடன் அவார்டு மேடையில போய் நிக்கும்போது, நான் அங்க நின்னு எங்க டீமா நக்லஸ் அவார்டு வாங்கும்போது, நான் அந்த அவார்ட நான் நெனச்சு பார்க்கல. எங்க அப்பா அந்த புகையில தோட்டத்துல உட்காந்துட்டு இருந்ததையும், அங்க சாணி வலிச்சு கொட்டிட்டு இருந்ததையும் நெனச்சு பார்க்கல. அங்கிருந்து இங்க வந்திருக்கோம்னா, அந்த பொறுப்பு இருக்குல்ல சார். நம்ம உண்மையிலேயுமே பசங்கள வந்து கஷ்டம் தெரியாம வளர்த்தரணும். ஏன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் சொல்லுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு முன்னேறினவங்க, பசங்க வந்து கஷ்டம் தெரியாம வளர்த்தணும்பாங்கல்ல. கஷ்டம் தெரியாம வளர்க்கலாம் சார். ஆனா கஷ்டப்பட்டத சொல்லி வளர்க்கணும். ஏன்னா, அவங்களுக்கு கிடைத்த இடங்கிறது சாதாரணமா கிடைத்த இடம் கிடையாதுங்கிறது சார். ஸோ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் சார். இப்ப என் நண்பர் ஜெயபிரகாஷ் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரைட்டர் எடுத்து டைரக்ட் பண்ண போறாரு. அவர் வந்து விகடன்ல இருந்தாரு. திருப்பூர்ல சரத் பிரபு அவனோட மரணத்தை அவர் தான் கவர் பண்ணாரு. அவரு அவங்க அப்பாவும் அந்த பையனும் நிக்கிற ஒரு போட்டோ இருக்கும் சார். அது பல மாசம் ஒரு ஃபோன்ல ஒரு நாள் ஒரு ஃபோன் வழி இது என்ன போட்டோ அப்படிங்கும்போது அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. அவர் வந்து போட்டோ பார்த்து பேச கண் கலங்கிட்டார் சார். பல நாள் வந்து அந்த பையன் அந்த போட்டோ என் ஃபோன்ல இருக்கும்டா, அப்பா போட்டோவும் பையன் போட்டோ இருக்கும்டா. எனக்கு ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும் அது. ஏன்னா அவர் சின்ன வயசுல அவங்க அப்பாவை இழந்தவர்னு வச்சுங்களேன். அவங்க அம்மா சிங்கிள் மதரா இருந்து அவர் வந்து படிச்சு இன்னைக்கு ஜேர்னலிஸ்டா இருந்து விகடன்ல ஒர்க் பண்ணாரு. இன்னைக்கு அவர் படம் பண்ண போறாரு சார். ராஜமுருகன் சார்ட்ட ஒர்க் பண்ணாரு. அடுத்து படம் பண்ண போறாரு. அவங்க அப்பா ரொம்ப சிறு வயதில் இருந்தாரு. நினைச்சிருந்தா அவங்க அம்மா அவர் வந்து ஒரு பனியன் கம்பெனி வேலைக்கு அனுப்ப முடியும் சார். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவரை படிக்க வைக்கிறது. அவர் விஸ்காம் படிச்சாரு, வந்தாரு. இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போப்பாரு வச்சுங்களேன். அவர் வந்து குடும்பத்துக்கே அதை முன்னேற்றி கொண்டு வந்த ஒளி இல்லை. அது இல்லைன்னா நான் எங்கடா போயிருப்பேன்.